மாவட்டம் சங்கரகிரி அருகே மளிகை கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டி வாகனத்தை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் சங்கரகிரி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி அறிமுக கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KRB பழனி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் மது போதையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை அடித்து கீழே தள்ளியதில் எதிரே வந்த அரசு பேருந்தில் சிக்கி 50 வயதுடைய நபர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேனி நகர் போலீசார் உடலை கைப்பற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போதையில் கீழே தள்ளிய கார்த்திக் ராஜா என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் சிதம்பரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் கைது செய்வதை கண்டித்து அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பொய் வழக்கு போட்டு அவதூறு பரப்பும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி கோஷங்களை ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே முதல் முறையாக கிடாமுட்டு சண்டை போட்டி நடைபெற்ற நிலையில் இப்போட்டியில் 50 ஜோடிக்கும் மேற்பட்ட கிடாய்கள் பங்கேற்றன. மேலும் முதல் முறையாக நடைபெறும் இந்த கிடா சண்டையை இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் பேரணியில் நுழைவு கட்டணமாக மொத்தம் வசூலித்த 5 லட்சம் ரூபாயை அடையாறில் உள்ள புற்றுநோய் மையத்திற்கு நன்கொடையாக வழங்கினர். திருவாரூர் மாவட்டத்தில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் நவீன இருதய சிகிச்சை முறைகள் குறித்த விளக்க உரை நிகழ்வு இருதய நோய் நிபுணர் நெஃபாய் ஷோகதாலி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவிட் தடுப்பூசிக்கு பிறகு உலக அளவில் இருதய நோய் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் அது இந்திய மெடிக்கல் கவுன்சில் அறிக்கையில் உறுதி செய்யப்படவில்லை எனவும் கருத்து தெரிவித்தார். இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25% டெத், எவ்ரி 1 in 4 டெத்ஸ் இதய சம்பந்தப்பட்ட வியாதிகளால வருது. அதுல இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இரத்த குழாய் அடைப்பினால உள்ள இறப்பு சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்குது. இதுக்கு சரியான மருத்துவ முறைகள் இன்னும் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அரியலூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற குரூப் 1 தேர்வினை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆய்வு செய்த நிலையில் கல்லூரி வளாகத்தை முறையாக பராமரிக்கும்படி கல்லூரி முதல்வருக்கு அறிவுரை கூறினார். மேலும் கல்லூரி நாளை திறக்க உள்ள நிலையில் தூய்மை செய்யாமல் உள்ளதை கண்டித்து கல்லூரி பொறுப்பாளர்களையும் எச்சரித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது. மேலும் கருத்தரங்க கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழரசன், தமிழக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்த 2000 ரூபாய் ஊதிய உயர்வை கூட டாஸ்மாக் பணியாளருக்கு இன்னும் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மது மற்றும் கஞ்சா அறிந்துவிட்டு தொல்லை கொடுப்பதாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்கள் மீது அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நூதன முறையில் கண்களில் துணியை கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தம்பி, ஏன் இங்க ஆடு மேய்க்கன்னு உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் அங்கிட்டு தானே நிற்குது அப்படின்னா, என்ன தம்பி பிஞ்சுக்குள்ள மேய்க்க அங்கே கண்ணு தெரியலையான்னு கேட்க, என்ன உனக்கு அவ்வளவு அப்படின்னு கேட்டேன். ஒழுங்கா மரியாதையா பேசு, இல்லை நடக்கிறத வேற அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ எனக்கு 70 வயசாச்சு. அந்த பையன் சின்ன பையன், என்ன இப்படி கேட்கறவன் சின்ன பிள்ளைய. நாளைக்கு எங்கள் வீட்டில் பிள்ளையெல்லாம் பிஞ்சைக்கு வரணும் போகணும். போகிற போக்கில் இந்த பழைய கட்டடத்துல இருந்தால் தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இது
ஒழிய நாங்கள் எப்படி போகிறது வாரது? அதுக்கு எங்களுக்கு பதில் இல்லை. அவள் எங்களை வந்து ஆடு மேய்க்க சொன்னாங்க, மாடு மேய்க்க சொன்னாங்க, எங்களை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை என்ன எதுன்னு நீங்கள் கேட்க மாட்டேங்க காவல்துறை. நாங்களும் திக்க அலைஞ்சதான் மிச்சம். நாங்கள் யூனியன் ஹவுஸுக்கு போனோம், தாலுகா ஹவுஸுக்கு போனோம், எல்லா ஹவுஸுக்கும் போயிட்டு வந்துட்டோம், கலெக்டர் ஹவுஸ் வரைக்கும் போனோம். எங்களுக்கு எதுவுமே பதில் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழைநீர் வடிகால் ஓடையில் 3வது நாளாக செத்து மிதந்த மீன்களை அப்பகுதி மக்கள் எடுத்து சென்றதை அடுத்து மீன்கள் கழிவுநீர் காரணமாக செத்து மிதந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று அதிகாரிகள் ஆராய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ அதிகமாக மீன் செத்து கிடக்கிறதுனால இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமல அந்த மீனை எடுத்து ஒரு வீட்டுக்கு உபயோக மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனால அவங்களுக்கு பாதிப்பும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால அரசு அதிகாரிகள் உடனடியாக வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்து பார்த்து மீன்வளத்துறையும் மற்ற அதிகாரிகளும் உடனடியாக இங்கே வந்து பார்த்து ஏன் வந்து மீன் செத்து கிடக்குது, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு யார் வந்து தவறாக நடக்கிறாங்களோ அவங்க வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றின் காரணமாக உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்த நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக நீலகிரி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 29.2 சென்டிமீட்டர் மழையும் பவானியில் 16.8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் மொத்தமாக 1371 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 47.38 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டத்திற்கு புறம்பாக அரசால் தடை செய்யப்பட்ட வெடிமருந்து மற்றும் நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்த இருதயராஜா என்பவரை சங்கராபுரம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து வெடிமருந்து மற்றும் நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருதயராஜாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளராக பாரதி, மாவட்ட பொருளாளராக தமிழரசன் நியமிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட செயலாளர் பாரதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு குருதிக்கொடை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாநில குருதிக்கொடை பாசறை செயலாளர் நாதன், பழங்குடியினர் பாதுகாப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் துரை மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் கோகுல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த திருவொற்றியூர் தேரடி பகுதியில் தேசிய இந்து மீனவர் நலச்சங்கம் துவங்கப்பட்டு அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சென்னை மீன்பிடி துறைமுகம் நாகேஸ்வரன் மற்றும் சென்னை சார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்க தலைவர் சரசுமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் கடன்கள் குறித்து உரையாற்றினர். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் மின்சார ஒயர்களை திருடிய சலீம் முகமது மற்றும் வினோத்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் திருட்டிற்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்காசியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. கோவை மாவட்டம் புளியங்குளத்தில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.
தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான இடுக்கி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து 3517.43 கன அடியாகவும் அணையின் நீர்மட்டம் 129.15 கன அடியாகவும் உள்ள நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மாடு குறுக்கே வந்ததால் கோட்டேரி கிராமத்தைச் சேர்ந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது விபத்துக்குள்ளாகி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாடுகளை சாலைகளில் மேய்ச்சலுக்காக விடும் மாட்டின் உரிமையாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் மாநில அளவில் நடைபெற்ற விரைவு மற்றும் மின்னல் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் அண்ணாமலை ரகுபதி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான விரைவு மற்றும் மின்னல் சதுரங்க போட்டியில் பங்கேற்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஊரின் நடுமையத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயணை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இந்த தீ விபத்து குறித்து பொன்னமராவதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பரளி ஆற்றில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த கேரள மாநிலம் விதுரா பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு மாணவனின் உடலை சடலமாக மீட்ட நிலையில் திருவட்டார் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.